ரொம்ப அழகாக இவர் சொல்கிறார். மாங்காய் பால் உண்டு மலைமேல் இருப்போர்க்கு தேங்காய் பால் ஏது கடி குதம்பா என்றார் குதம்பை சித்தர். இது என்ன மாங்காய் பால் தேங்காய் பால்ன்ற வேற்றுமை உங்களுக்கு தோணும். மாங்காய் பால் என்றது ஞானம், தேங்காய் பால் என்றது அஞ்ஞானம். அஞ்ஞானத்தில் செய்யறது பக்தி, மெஞ்ஞானத்தில் செய்யறது மாங்காய் பால். இந்த மாங்காய் பாலை அடையணும், அடைஞ்சு நீ மலை மேலே உட்காரணும்னா மலை என்ன தலை, தலை என்ன ஆன்மா. அப்போது இந்த யோகத்து மூலியமா அவர் நமக்கு என்ன சொல்ல வர்றாரு, இந்த யோகம் செய்து ரொம்ப கடினமான விஷயம் அது, அதை செய்து நான் என்னுடைய ஆன்மாவோட நான் கலந்து இருக்கிறேன், அதனால் நான் மலை மேலே இருக்கிறேன். நீ தேங்காய் பால் சாப்பிட்டு நீ இந்த கஷ்டத்தை உன்னால் தாங்க முடியல, செய்ய முடியல, இதை மனம் ஏற்றுக்கல, விட்டுடுற, அதனால் நீ தேங்காய் பால் சாப்பிட்டு ஊர் ஊராக கோயில் கோயிலாக தெரிஞ்சுக்கினுக்கிற. உனக்கு எது சரின்னு உன் மனம் எப்போ முடிவெடுக்குதோ அப்போ நீ அதில் தொடரலாம். ஆனால் இந்த மாங்காய் பால் என்றது ரொம்ப கடினமான விஷயம், அது யோக சம்பந்தப்பட்டது. மாங்காய் பால்ன்றது அமுதம். மாங்காய் பால் மனுஷன் சாப்பிட்டான்னா குடலெல்லாம் துண்டு துண்டாக போடும். அப்படிப்பட்ட நிலையை அவர் மகான் ஏன் சொன்னார்னா, ரொம்ப கடினமான விஷயம்பா, அந்த கடினமான விஷயத்தை நீ அடையணும், அடைஞ்சாதான் உன்னுடைய பிறப்புக்கே ஒரு சிறப்பு உண்டு. அந்த பிறப்பை நீ இறைவனோட கலக்கிறதுக்கு மாங்காய் பால் சாப்பிட்டாகணும். தேங்காய் பால் கொஞ்ச நாள் சாப்பிட்ட விட்டுடு, இனி மாங்காய் பால் சாப்பிட முயற்சி பண்ணு. அந்த மாங்காய் பால் எப்படி சாப்பிடணும்னு ஒரு மகான் கிட்டப்போ கேளு, அவர் சொல்லி கொடுக்குறத பயன்படுத்திக்கோ. அதைப்படி நீ பயணம் பண்ணால் இறைவனை உனக்குள்ளே நீ காணலாம்.